மிகவுமே ரொம்ப 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 ஏழ்மையான குடும்பம். இவங்களுக்கு 3 குழந்தைகள். ஃபர்ஸ்ட்டு பையன், 2வது 2 பொண்ணுங்க. இந்த பையனுக்கு வந்து படிப்பறிவு ரொம்ப 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 அதிகம். நல்லா படிச்சுக்கிட்டே இருக்கான். இவங்க இருக்கிற வீடு ரொம்ப ஏழ்மையான வீடு. அந்த ஊர்லயே இவங்களது தான் ரொம்ப 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 ஏழ்மையான வீடு. குடிசை வீடு. மழை வந்துச்சுன்னா உள்ள யாருமே தூங்க முடியாது. எத்தன நாள் மழை பெஞ்சனாலும் அத்தன நாள் வந்து நைட்டு தூங்க முடியாது. அப்ப வந்து இவங்க முழிச்சுட்டு தான் இருக்கணும். அந்த மாரியான குடும்ப சூழ்நிலை. ஆனா படிப்பு இவன் நல்லா படிச்சுக்கிட்டே இருக்கான். படிக்கிறப்பவே சில அவங்க அப்பா குடுக்குற காச எந்த செலவுமே பண்ண மாட்டான். எக்ஸஸ் செலவுங்கிறது எதுவுமே இருக்காது. நல்லா சேமிச்சு வைக்கிறோங்கிற ஒரு ஆற்றல் வந்து அவனுக்கு நல்லா ஜென்ரலாவே வந்திருக்கு. அந்த சிச்சுவேஷன்ல இவன் காசு அதிகமா சேமிச்சு வச்சதும் சரி, அவங்க அப்பா, அம்மா உன்னுடைய கஷ்டத்தையும் வந்து இவன் உணர்ந்திருக்கான். அவங்க டெய்லி வேலைக்கு போனா தான் அன்னைக்கு உணவு அப்படிங்கிறது வந்து அவனோட மைண்ட்ல வந்து தெளிவா இருந்திருக்கு. அதனால 6வதுலருந்து இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்கூல்லயே எப்பவுமே அவன் தான் ஃபர்ஸ்ட்டு வருவான். நல்லா படிச்சுக்கிட்டே இருந்தான். அந்த ஸ்கூல்லயே 10த் வரைக்கும் சரி, +1, +2 எல்லா இதுலயுமே அவன் தான் டாப்பரா வந்துட்டு இருந்தான். அதுலயே நெறைய இவன் படிக்கிறத பார்த்து அந்த ஸ்கூலுக்கு ஃபீஸே வாங்காம, நம்ம இந்த கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தாலும் என்ட்ரன்ஸ்ல ஒரு ஃபீஸ் வாங்குவாங்க இல்லையா? அந்த காசுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வாங்கல. புக்ஸ் எல்லாமே அந்த தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் இவங்களே வந்து இவனுக்கு வாங்கி குடுத்துருவாங்க. அப்படிதான் வந்து இவன் படிச்சுக்கிட்டே இருந்தான். இவங்க அப்பாகிட்ட அவங்களுக்கு அந்த புக்ஸ் வாங்குறதுக்கு குடுக்குற காசையும் வந்து இவன் வந்து சேமிச்சு தான் வச்சிருந்தான். நண்பர்களோட சேர்ந்து ஊர் சுத்துறது, இந்த மாரி எந்த செலவுமே அவன் பண்ணவே மாட்டான். இத சேமிச்சு வைக்கிறத வந்து தனியா பண்ணிட்டே இருந்தான். அப்போ அந்த சிச்சுவேஷன்ல தலைமை ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணி குடுக்குறாரு. "உனக்கு ஏதாவது காசு இருந்தது அப்படின்னா, நீ கொண்டு வந்து பேங்க்ல போட்டு வச்சுக்கலாம். நீ இந்த பணத்த எடுக்கணும் அப்படின்னா, ஒரு 18 வயசுக்கு மேல ஆனா தான் எடுக்க முடியும். அப்போ அதுக்கு முன்னாடி எடுக்கிற மாரி இருந்ததுன்னா, உங்க அப்பா அல்லது யாரோ ஒருத்தர் வந்து கையெழுத்து போட்டா தான் எடுக்க முடியும்னு" சொல்லி, எ தலைமை ஆசிரியர் வந்து இவனுக்கு பண்ணியிருக்காரு. அது ஏன் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு வந்து காசு சேமிச்சு வைக்கிறதுல நல்ல ஈடுபாடு இருக்கிறத அவரு வந்து உணர்ந்திருக்காரு. அதனால தான் இவனுக்கு இந்த ஐடியா பண்ணி குடுத்துருக்காரு. இவனும் வந்து +1, +2 முடிச்சு காலேஜ் போறான். காலேஜ் முடிக்கும்போது அப்போ நெறைய பார்ட் டைம் ஒர்க்கும் போறான். ஏன்னா, இவனுக்கு அப்புறம் 2 தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்களையும் வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் பார்ட் டைம் ஜாபும் போறான். நல்லா படிச்சுட்டு இருக்கான். படிச்சு முடிச்சதையும் இவன் எதிர்பார்த்த மாரி, நம்ம வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆர்வம் அதிகமா இருந்தது. அங்க போனா தான் நல்லா சம்பாரிக்க முடியும். குடும்பத்த வந்து நம்ம ஊர்லயே வந்து ஓரளவுக்கு நல்லா தரமா கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு, இவனோட எண்ணங்கள் அப்ப இருந்தே இருந்ததுனால, அவன் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு வந்து இவன எதிர்பார்த்தத விட அதிகமா சேலரி குடுத்து ஜாபுக்கு செலக்ஷன் ஆகிறான். அந்த போகும்போது இவனுக்கு அந்த விசா இந்த மாரி ப்ராசஸிங்க்காக ஒரு ஒரு 1,50,000 ரூபாய்க்கு மேல செலவாகும் பணம் தேவைப்பட்டது. அதுக்கு இவன் என்ன பண்ணியிருந்தான்னா, இவன் ஸ்கூல்ல இருந்தே சேமிச்சு வச்ச காசே ரூ. 2,00,000 இருந்தது. அந்த காச வச்சு இவன் கட்டியிருக்கான். ஆனா அம்மா, அப்பா எல்லாத்துட்டயும் என்ன சொல்லியிருக்கான்னா, "இங்க சென்னையில தான் நான் வந்து ஒர்க் பண்றேன். நான் வெளிநாடெல்லாம் போகல. மாசம் ஒரு 5,000 டூ ரூ. 6,000 சம்பளம் வரும்ன்னு மட்டும் சொல்லிட்டு, இவன் இங்கிருந்து வெளிநாடு போயிட்டான். ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியல. என் பையன் வந்து வெளிநாட்டுல இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. இப்படியே ஒரு 4, 5 ஆண்டுகள் வந்து கடந்து போகுது. அவனும் அங்க நல்லா சம்பாரிக்கிறான். இவங்களுக்கு வீட்டுக்குன்னு வந்துட்டு ஃபோன் வந்து பேச மாட்டான். WhatsAppல இந்த மாரி வீடியோ கால் இந்த மாரி மட்டும் தான் பேசுவான். மத்தபடி ஃபோன் கால்ஸ் எதுவுமே பேச மாட்டான். மாசம் உண்டான சம்பளத்துல ஒரு ரூ. 6,000 ரூ. 5,000 மட்டும் வீட்டுக்கு அனுப்பி வைப்பான். மீதி எல்லாம் அவன் அங்கேயே சேமிப்புல வச்சிருந்தான். அவன் கரெக்ட்டா ஒரு 6 வருடங்கள் கழிச்சு திருப்பி அவன் வந்து இங்க சொந்த ஊருக்கு வர்றான். வரும்போது தான் அவனோட கையில ஒரு ரூ. 5,00,00,000 பக்கம் கேஷா இருக்கு. அந்த கேஷ வச்சு இவன் இங்க வந்து அந்த ஊர்லயே ஒரு நல்ல பெரிய வீடா ஒண்ண கட்டி அம்மா, அப்பாவ உட்கார வைக்கிறான். 2 தங்கைகளுக்குமே நகைகள் எல்லாம் போட்டு சூப்பரா திருமணம் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயே வந்து ஒரு நல்ல நீ வந்து வெளிநாடு போ வேண்டாம். இங்கேயே ஒரு நல்ல பிசினஸ பண்ணலாம்னு சொல்லிட்டு சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிச்சுடுறான். 2 தங்கைகளுக்கு திருமணம் பண்ணி வச்சது இப்ப ஊர்லயே வந்து சிறப்பா பேசுறத பார்த்து இவனுக்கே வந்து அந்த ஊர்லயே வந்து நல்ல மதிப்பு இருந்ததுனால, வரன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வருது. இவனோட பிசினஸ் எல்லாத்தையும் பார்த்து. நல்ல ஒரு அருமையான பெண்ண வந்து இவனும் திருமணம் செஞ்சுக்கிறான். திருமணம் செஞ்சு இவங்களுக்கு ஒரு 2 குழந்தை பிறக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே எதுக்காக சொல்றேன்னா, அவன் நல்லா படிச்சான் ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது கான்செப்ட் தேவையில்லாத எந்த செலவுமே பண்ணல. அதே சமயம் இவங்களோட காலகட்டத்தில வந்து சேமிப்புங்கிறது வந்து எவ்வளவு அத்தியாவசியங்கிறத வந்து இவன் நல்லா உணர்ந்திருந்தான். 80ஸ் கிட்ஸ் ஆகட்டும், 90ஸ் கிட்ஸ் ஆகட்டும். அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சேமிப்புங்கிறத வந்து ஒரு மையமா வச்சிருப்பாங்க. இப்ப 2கே கிட்ஸ் எல்லாத்துக்குமே சேமிப்புங்கிறதுக்கு வந்து நினைக்கிறதே இல்ல. ஏன்னா அன்னாடம் சம்பாதிக்கிறோம், அன்னாடம் செலவு பண்றோம் அந்த மாரி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட்டே நெறைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இந்தியாவுல வந்து இப்ப சேமிப்பினுடைய திட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குது. முதல்ல எல்லாம் இருந்த குழந்தைகள் எல்லாருமே
முதல்ல இருந்த ஜெனரேஷன் எல்லாமே சேமிப்புன்னு ஒரு தொகை வந்து வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அந்த சேமிப்புங்கிற தொகை வந்து இல்லைங்கிறது வந்து நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க எவ்வளவு சேமிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்க உறவினர்கள் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கும் சேமிப்புங்கிறத வந்து கட்டாயம் தேவைன்னு ஒரு விளக்கமா சொல்லுங்க. மீண்டும் வேறு பதிவில் சந்திக்கிறேன்.